அனைவருக்கும் வணக்கம். நான் விதியை மீறிவிட்டேன். சில தினங்களுக்கு முன்பு என் விசைந்துவை எடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நபரை சந்திக்க சென்றேன். சந்தித்துவிட்டு வீடு திரும்புகையில் சோழன் சிலை அருகே, தஞ்சாவூர் சோழன் சிலை அருகே போக்குவரத்து காவலர்கள் என்னை வழிமறித்து, தலைக்கவசம் எங்கே, 3ஆம் நபர் காப்பீடு எங்கே என்று என்னை கேட்டார்கள். என்னிடம் அது இல்லை. அதனால் 1500 ரூபாய் தண்டம் விதித்தார்கள். இதில் ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறு? தலைக்கவசம் அணியாமல் 3ஆம் நபர் காப்பீடு செய்யாமல் இருப்பது என் குற்றம்தான். ஆனால் என்னை போன்று பலரும் தலைக்கவசம் அணியாமல் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டார்கள். அவர்கள் எந்த நோக்கமும் இன்றி விட்டுவிட்டார்கள். அதாவது குறிப்பான எந்த நோக்கமும் இவர்களை பிடிக்க வேண்டும், இவர்களை பிடிக்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை. கையில் முதலில் சிக்குபவர்கள் தண்டம் விதிக்க வேண்டும், மற்றவர்கள் செல்லலாம். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், எப்பொழுதும் காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் சோதனையிலேயே இருந்தார்கள் என்றால் எல்லோரும் தலைக்கவசம் அணிவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போதாவது சோதனையில் ஈடுபட்டால் தலைக்கவசம் அணிய வாய்ப்பில்லை. அதனால் எப்பொழுதும் ஊர்தி ஓட்டிகள் சாலையில் செல்லும் பொழுதெல்லாம் சோதனையில் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா, காவலர்கள் பிடிப்பார்களா, பிடிக்க மாட்டார்களா, பிடித்தால் எவ்வளவு தண்டம் விதிப்பார்கள், பிடித்தால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்று அஞ்சிக்கொண்டே செல்வார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் போக்குவரத்து காவலர்களோ இல்லை காவலர்களோ கண்டிப்பாக எல்லோரும் தலைக்கவசம் அணிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற நேரங்களெல்லாம் விட்டுவிட்டு சில நேரத்தில் மட்டும் சோதனை செய்து தண்டம் விதித்தால் மக்களும் எப்பொழுதும் அஞ்சுவார்கள், தலைக்கவசமும் ஒழுங்காக அணிய மாட்டார்கள். நம் நாட்டில் உயிருக்கு அஞ்சி எல்லாம் யாரும் தலைக்கவசம் அணியவில்லை. வெகு சிலர் மட்டுமே உயிருக்கு அஞ்சி தலைக்கவசம் அணிகிறார்கள். மற்ற அனைவருமே தண்டத்திற்கு பயந்துதான் தலைக்கவசம் அணிகிறார்கள். காவலர்கள் பிடிப்பார்கள் என்றுதான் தலைக்கவசம் அணிகிறார்களே தவிர மாறாக தனது உயிரை காக்க வேண்டும் என்று அதாவது பொதுவான எந்த ஒரு மக்களும் விரும்புவதில்லை. அதனால்தான் யாரும் தலைக்கவசம் அணியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள், அவர்கள் சொல்வதையெல்லாம் கேளுங்கள். கேட்காவிட்டால் உங்களுக்கு தண்டம் விதிக்கப்படும். எனக்கு பிரச்சனை இல்லை.